Hello guys, good evening. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா simplification formula. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க ஃபாலோ பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா simplificationல போர்ட் மாஸ். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா பிராக்கெட் தான் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் கன்சிடர் பண்ண வேண்டியது. ஓகேவா? அடுத்ததா வந்து ஆர்டர் ஆஃப், நெக்ஸ்ட் டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷன். ஓகேவா? ஓகே, நான் இங்க ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன். 20 plus 15 divided by 3 into 2 minus 5. ஓகேவா? இதை நீங்க வந்துட்டு கால்குலேட் பண்ணி எனக்கு ஆன்சர் சப்மிட் பண்ணணும். நெக்ஸ்ட் ஃப்ராக்ஷன்ஸ் பத்தி பார்ப்போம். அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் நாலுமே வருது ஃப்ராக்ஷன்ல. என்னென்ன பார்க்கலாம். a by b plus c by d is equal to ad plus bc divided by bd. நெக்ஸ்ட் வந்துட்டு சப்ட்ராக்ஷன் a by b minus c by d சேம் இதே தான். என்ன ஆகுது அப்படின்னா நம்மளுக்கு மைனஸ் வந்துடுது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் மல்டிப்ளிகேஷன் a by b into c by d is equal to ac divided by bd. ஓகேவா? அடுத்து டிவிஷன்ல என்ன ஆகுது அப்படின்னா இது மட்டும் நம்மளுக்கு ரெசிப்ரோக்கல் ஆகும். ஓகேவா? a by b into b by c என்ன இப்படியே டிவைட் பண்ண முடியாது. அதனால நம்ம என்ன பண்ணோம், ரெசிப்ரோக்கல் எடுக்கணும். ஓகேவா? ஓகே, இங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். ஜஸ்ட் சின்ன எக்ஸ்பிளனேஷன். ஆல்வேஸ் டேக் எல்சிஎம் ஃபார் அடிஷன், சப்ட்ராக்ஷன். ஃபார் டிவிஷன் யூஸ் ரெசிப்ரோக்கல். நான் சொன்னேன் இல்லையா, டிவிஷனுக்கு வந்து நீங்க ரெசிப்ரோக்கல் யூஸ் பண்ணிக்கணும். அண்ட் இது எப்பவுமே வந்து அடிஷனுக்கும் சப்ட்ராக்ஷனுக்கும் நீங்க எல்சிஎம் எடுத்து தான் ஆகணும். ஓகேங்களா? ஸோ சின்ன எக்ஸாம்பிள், 2 by 3 plus 5 by 6 is equal to 4 plus 5 divided by 6. இந்த 6 எப்படி வந்துச்சுன்னு நீங்க எனக்கு வந்து சொல்லணும். ஓகேங்களா? 9 by 6 is equal to 3 by 2 அப்படின்ட்டு வந்து நம்மளுக்கு வருது. அண்ட் பிஃபோர் தட் ஐ ஹவ் டு சே ஒன் திங். என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க இந்த ஃபார்முலாவோ ஒரு ஃபார்முலா மாதிரியே அப்படியே நீங்க கொண்டு போகாம லெஃப்ட் ஹேண்ட் சைடு அண்ட் ரைட் ஹேண்ட் சைடு இதை நீங்கள் வந்து பார்க்கணும். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குது அண்டு ரைட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் உங்களுக்கு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, அது எப்படி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? அடுத்து டெசிமல். ஸோ டெசிமல் என்ன சொல்லியிருக்காங்க, கன்வெர்ட் p by q into decimal by p divided by q. ஓகேவா? இந்த மாதிரி பண்ண சொல்லியிருக்காங்க. அலைன் டெசிமல் பாயிண்ட்ஸ் while adding, subtracting. ஸோ ஒன்றும் இல்லை. ஸோ p by q 3 by 8. இதை எப்படி கன்வெர்ட் பண்ண சொல்றாங்க? 3 is to divided by 8. நம்ம கிவன் எழுதிக்கலாம். 3 by 8. ஓகேவா? ஸ்கிரீன் கிளியரா இருக்கா? 3 divided by 8 மாற்ற சொல்றாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், 18 போடுவோம், 3 போடுவோம். சாரி 8 இங்க வரும், 8 இங்க வரும், 3 இங்க வரும். ஓகேவா? அப்போ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்ன ஆகும், 0 தான் போடணும். ஏன் அப்படின்னா இந்த நம்பர் ஹையஸ்டா இருக்கு. அப்போ நம்மளுக்கு இது ஆகுமா, டிவைட் ஆகும் ஆகாது. ஸோ 0. ஓகே, அப்படியே நம்ம 8th டேபிள் பார்க்கலாம். 8 4s are 32 வருது. ஸோ அதுக்கு முன்னாடி 8 3s are 27. சாரி 24. ஸோ பாயிண்ட் வச்சுக்கோங்க. 3 சொன்னோமா, 8 3s are 24. ஸோ என்ன ஆகும், 6 வரும். ஸோ கரெக்டாக தான் நம்ம பண்ணுறோம். எஸ். நெக்ஸ்ட் எகெயின் நம்ம இங்கே தான் டெசிமல் பண்ணிட்டு ஒரு டைம் வச்சாலே போகணும். எகெயின் நம்ம 0 ஆட் பண்ணிடலாம். ஸோ 60. ஓகே, 7 8s are எவ்வளோ வருது, 56. ஸோ 10ல 6 போயிடுச்சுன்னா 4 0. அண்ட் 8 5s are 40. ஓகே, ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இங்கே ரைட் பண்ணிக்கலாம் 0.375. ஓகே,
ஸோ இப்போ வந்து இங்கே நீங்கள் 2 டிஜிட்டோட நிறுத்துறீங்க அப்படின்னா 0.38 அப்படின்னு நீங்கள் மாற்றிக்கலாம். 5 இல்லை 5 மேலே வந்துச்சு அப்படின்னா ஒரு நம்பர் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதே 4 இருந்துச்சு அப்படின்னா 0.37ஓட நீங்கள் வந்து நிறுத்திக்கலாம். ஓகே, அடுத்து பர்சன்டேஜ். ஸோ பர்சன்டேஜ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு லெஃப்ட் ஹேண்ட் சைட், பர்சன்டேஜ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைட் p by 100 into x. இந்த x என்ன அப்படின்னா நம்ம கொடுக்குற நம்பர். ஓகேங்களா, 25% of 200 is equal to எப்படி வருது 25 divided by 100. இந்த பர்சன்டேஜை நீங்கள் எப்படி ரைட் பண்ணுறீங்க அப்படின்னா 25 by 100 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ரைட் பண்ணுறீங்க. ஈக்குவல் டு நம்மளுக்கு என்ன ஆன்சர் வருது 50 வருது. ஓகேவா, அண்ட் டெசிமல். ஸோ அதுக்கு மேலே வந்துட்டு நம்ம பார்த்த ஃப்ராக்ஷன்ஸ். ஓகே, அடுத்து ஸ்கொயர் அண்ட் ஸ்கொயர் ரூட்ஸ். இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சாதான். ஸோ நம்ம ஸ்கூல்லேயே நிறைய டைம் படிச்சிருப்போம். a + b ஹோல் ஸ்கொயர், a - b ஹோல் ஸ்கொயர். அதே வந்து ரூட் a × b வந்துச்சு அப்படின்னா ரூட் ab. அண்ட் ஸ்கொயருக்கும் ரூட்டுக்கும் என்னென்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பாருங்க. ஸோ ஸ்கொயர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்பர் இன்டூ இட்செல்ஃப். அதாவது என்ன அப்படின்னா தனக்குத்தானே இன்டூ பண்ணிக்கிறது, அதாவது மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கிறது ஸ்கொயர். ரூட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஸ்கொயருக்கு அப்படியே ஆப்போசிட். ஸோ இங்கே பாருங்க 15 பவர் ஸ்கொயர். அது என்ன ஆகுது, 2 டைம் நான் வந்துட்டு 15 × 15 அப்படின்னு போடுவேன். நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது 255. அதே வந்துட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 14 என்ன பண்ணுது அப்படின்னா இதோட 144 இருக்கு இல்லையா, அதோட ரூட்டை கண்டுபிடிக்கணும். ஸோ 12 × 12 நம்மளுக்கு என்ன 144. ஓகேவா, அடுத்து கியூப் அண்ட் கியூப் ரூட்ஸ். அப்படியே வந்துட்டு ஸ்கொயர் ரூட்டோட தான், ஆனால் ஃபார்முலா கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ இதை கிளியராக பார்த்துக்கோங்க. a + b ஹோல் கியூப், a - b ஹோல் கியூப். அண்ட் இங்கே வந்துட்டு கியூப் ரூட் ஆஃப் a. ஓகேவா, கியூப் ரூட் ஆஃப் a. அண்ட் 2க்கு நீங்கள் கியூப் எடுத்தீங்கன்னா 8 வரும். அதே 27க்கு கியூப் ரூட் எடுத்தீங்க அப்படின்னா 3 வரும். ஓகேவா, நெக்ஸ்ட் ரெசிப்ரோக்கல். ஸோ அப்படியே இன்வர்ஸ் பண்ணுறது, உல்டா பண்ணுறது அப்படின்னு சொல்லலாம். 1/a + 1/b is equal to a + b divided by ab. அதே மைனஸ்க்கு b - a அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வரும். ஓகேவா, இங்கே நம்பர் கொடுத்துருக்காங்க 1/2 + 1/3 is equal to 5/6. இது எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கால்குலேட் பண்ணி எனக்கு சொல்லணும். ஓகேவா, அடுத்து எக்ஸ்பனண்ட். எக்ஸ்பனன்ட்ஸ்னா ஒன்றும் இல்லை, பவர் தான். a power m into a power n is equal to a power m plus n. இது நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்க்கணும். மல்டிப்ளிகேஷனில் வந்துருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு பவரில் எப்படி வரும்னா அடிஷனாக வரும். ஓகேவா, இதே வந்து டிவிஷன் a power m divided by a power n is equal to a power m minus n. டிவிஷன் வந்துச்சுன்னா இந்த மாதிரி வரும். ஓகேங்களா, இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடுன்னு நான் சொல்கிறேன் இல்லையா, இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு உங்களுக்கு எப்படி இருக்கும்னா உங்களுக்கு கொஷின் ஃபார்மேட்டில் இருக்கும். ஸோ அந்த கொஷின் ஃபார்மேட்டை வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதான் ஸோ இதுதான் ஃபார்முலா அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு புரியும். அதனால ஃபார்முலாவை லெஃப்ட் ஹேண்ட் அண்ட் ரைட் ஹேண்டை வந்து நீங்கள் ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா, அடுத்து a power n, அது ஹோல் பவர் n வந்துச்சு அப்படின்னா என்ன ஆகுதுன்னா a power m into n, அதாவது mn. ஓகேங்களா, m into n போடுறது. ஓகே, அடுத்து வந்துட்டு இதே பவர் வந்து மைனஸ்ல வருது அப்படின்னா a power n a power minus n வருது அப்படின்னா உங்களுக்கு ரிவர்ஸ் ஆகும் 1/a power n. இங்கே வந்து டிஃபால்ட் வேல்யூ ஒன்று கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னா a power 0 is equal to 1. ஓகே, ஸோ ரூல் மேக் கால்குலேஷன் வித் பவர் ஃபாஸ்டர். 3 cube 2 power 4, இங்கே 2 power 3. ரெண்டும் வந்துட்டு கம்பைன் பண்ணும்போது என்ன வருது 2 power 7. ஸோ அது நீங்கள் வந்துட்டு 2வை 7 டைம்ஸ் பண்ணால் நம்மளுக்கு 128 வந்து வரும். அடுத்து வந்து ஷார்ட் அண்ட் இண்டிசஸ். ஸோ root a into root b is equal to root ab.
root a divided by root b is equal to whole root of a by b அப்படின்னு வந்துரும். அதே வந்து நீங்க n root எடுக்கிறீங்க, n root of a power m is equal to a power n divided by n. ஓகேங்களா? ஸோ கீழே வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள், root 2 into root a இன்டூ பண்ணீங்க அப்படின்னா 16 வரும். இதுக்கு நீங்க வந்துட்டு ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்க அப்படின்னா 4. அண்ட் இங்க வந்து எந்த நம்பரும் மென்ஷன் பண்ணல அப்படின்னா அது வந்து ஸ்கொயர் ரூட். இதே வந்து 3 அப்படின்னு போட்டிருந்ததுன்னா அது வந்து கியூப் ரூட். அண்ட் கியூப் ரூட்டுக்கும் ஸ்கொயருக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ஓகே, see you on the next video.